الحمد لله وحده، والصلاة والسلام على من لا نبي بعده. أما بعد، فقد قال جل وعلا في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا كلوا من طيبات ما رزقناكم واشكروا لله إن كنتم إياه تعبدون. إنما حرم عليكم الميتة والدم ولحم الخنزير وما أهل به لغير الله، فمن اضطر غير باغ ولا عاد فلا إثم عليه، إن الله غفور رحيم. صدق الله مولانا العظيم. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய பெரும் அருளினால் கிருபையினால் சஃபூத்து தஃபாசீர் என்ற விரிவுரை கிதாபின் மூலமாக சூரத்துல் பக்ராவுடைய ஆயத்துகளை தெளிவாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இதிலே முதலாவது ஜுஸ்வான அலிஃப் லாம் மீம் அதை பரிபூர்ணப்படுத்திவிட்டு இரண்டாம் ஜுஸ்வான சயகூலு சுஃபஹா மினன் நாஸ் என்பதிலே பயணித்து கொண்டிருக்கிறோம். ஆயத்துடைய வரிசையின் அடிப்படையில் பார்த்தோம் என்றால் 167 ஆயத்துகளை முடித்து விட்டோம். 168 நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். 176 வரைக்கும் உள்ள ஆயத்துகளைத்தான் இங்கு இன்ஷா அல்லாஹ் விளக்கத்தையும் அதனுடைய இலக்கியங்களையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். பாருங்க, யா ஐயுஹல்லதி யா ஐயுஹன்னாஸ் குலு மிம்மா ஃபில் அர்தி ஹலாலன் தய்யிபா என்று ஆரம்பமாகி லஃபி ஷிகாக்கின் பஈத் என்று முடியும் ஆயத்து வரைதான் பார்க்க போகிறோம். பாடத்தின் வழி இப்போ இந்த இடத்துல இங்கே நம்ம பார்க்கக்கூடிய ஆயத்து என்னன்னா, யா ஐயுஹல்லதீன ஆமனு நாம் ஓதிய அந்த 2 ஆயத்துக்களுடைய விளக்கங்களைத்தான் இந்த சூறாவில் இன்ஷா அல்லாஹ் நாம் காண இருக்கிறோம். அதன் எண்ணிக்கை அடிப்படையில் பார்த்தால் 172, 173, 172, 173 ஆயத்துகளைத்தான் இங்கு இன்ஷா அல்லாஹ் விளக்கம் காண இருக்கிறோம். பாடத்தின் அடிப்படையில் பார்த்தால் 232வது பாடம் 232. சரி, இந்த பாடத்திற்கு நாம் கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, நலவானதை உண்ணுங்கள் நன்றி செலுத்துங்கள். நலவானதை உண்ணுங்கள் நன்றி செலுத்துங்கள். அதாவது நல்ல விஷயங்களை சாப்பிடுங்க, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்க. ரெண்டும் மிக ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதாக இருக்கிறது. அதாவது சாப்பாடு என்பது நலவானது என்றால் முதல் விஷயம், ஷரியத்தில் எது நல்லது என்று கூறப்பட்டிருக்கிறதோ, ஷரியத்தில் எது சாப்பிடக்கூடாது என்று தடுக்கப்பட்டிருக்கிறதோ அதை விட்டு முழுமையாக விலகி கொள்ள வேண்டும். இரண்டாவது, உடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடியதை சாப்பிடணும். சரி, சாப்பிட்டு முடித்ததற்கு பிறகு நாம் சாப்பிடும் போதும் சரி, சாப்பிட்டு முடித்ததற்கு பிறகும் சரி, அதை கொண்டு நன்றி செலுத்த வேண்டும். நன்றி என்பது வாயால் சொல்வதும் இருக்கிறது, உள்ளத்தால் எப்பொழுதும் இருக்க வேண்டும். வாயால் சொல்வது, அது பிறகு நம்முடைய உடல் உறுப்புகளால் வெளிப்படுத்துவது. நன்றி செலுத்துவதன் மூலம் அல்லாஹு தாலாவை சந்தோஷப்படுத்தக்கூடிய நல்ல உயர்ந்த அந்தஸ்தை அடையக்கூடிய விஷயங்கள் நன்றியில் இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல்லாஹ யுஹிப்பு அன் யஅகுலல் அக்லத வ யுஹ்மத அலைஹா வ யஷ்ரப ஷர்பத வ யுஹ்மத அலைஹா. அல்லாஹு தாலா ஒரு அடியானிடமிருந்து ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கிறான். அவன் ஒரு கவலம் உணவை உண்டு கொண்டு அல்லாஹ்விற்கு அதற்கு நன்றி செலுத்துவதையும், ஒரு மலர் குடிபானம் குடித்து கொண்டும் அதன் மீது அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதையும் அல்லாஹு தாலா விருப்பப்படுகிறான் என்பதாக ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அதற்கு கீழே ஒரு பெரியாருடைய கருத்து பதியப்பட்டிருந்தது. அதாவது இப்படி செய்யக்கூடியவர்கள் ஒவ்வொரு நேரத்திலும் உணவு உண்ணும் போது ஒவ்வொரு கவலத்திலேயும் அல்லாஹ்வை ஞாபகம் வைக்கக்கூடியவர்கள், ஞாபகம் வைத்து நன்றி செலுத்தக்கூடியவர்கள், ஒவ்வொரு தண்ணீர் பருகும் போதும் அல்லாஹ்வை ஞாபகம் வைத்து நன்றி செலுத்தக்கூடியவர்கள், இதை தொடர்ந்து இவர்கள் சரியான முறையிலே நன்றி செலுத்தி கொண்டு வந்தால் நிச்சயமாக அல்லாஹு தஆலா இவரை தன்னுடைய நேசராக ஆக்கியே உலகத்தை விட்டு மரணிக்க செய்வான் என்பதாக எழுதப்பட்டிருக்கிறது. எனவே இது மிக உயர்ந்த ஒரு செயலாக, பண்பாக இருக்கிறது. ஒவ்வொரு விஷயத்திலேயும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவது. அல்லாஹ்வுக்கு நன்றி என்பது அளவே கிடையாது. ஏன்னா அவனுக்கு எந்த ஒரு சின்ன உறுப்புக்கு கூட அவனுக்கு நாம் செலுத்தக்கூடிய நன்றி ஈடாகாது. ஏதோ நம்முடைய பலகீனம், நம்முடைய சக்திக்கேற்ப அவனுக்கு முன்னால் நம்முடைய காணிக்கையை, நம்முடைய நன்றி உணர்வை வெளிப்படுத்துகிறோம், அவ்வளவுதான். ஆனால் அவனுடைய ஆற்றலுக்கு ஏற்ப, அவனுடைய அந்த தயால
குணத்திற்கு ஏற்ப நம்மோடு அவன் தன்னுடைய அந்த உபகாரத்தை செய்து கொண்டிருக்கிறான். இல்லை என்றால் நன்றி செலுத்தாதவர்களுக்கு கூட கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றான். சென்ற பாடத்தில் கூட பார்த்தோம், அல்லாஹ்வுடைய எஹ்சான், எஹ்சான் ஆமுல்லி ஜமீ அல் பஷர், மனித இனம் அனைவருக்கும் பொதுவானது. அவனுக்கு நன்றி நன்றி செலுத்தக்கூடியவர்களுக்கும் கொடுக்கிறான், மாறு செய்யக்கூடியவர்களுக்கும் கொடுக்கிறான், மோமின்களுக்கும் கொடுக்கிறான், காஃபிர்களுக்கும் கொடுக்கிறான். எல்லோருக்கும் அல்லாஹ் பொதுவாக கொடுத்து கொண்டிருக்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்யும் துவாவை நாம் பார்த்தோம். வர்சுக் அஹ்லஹு மின ஸமராத்தி மன் ஆமன மின்ஹும் பில்லாஹி வல் யௌமில் ஆஹிர். யா அல்லாஹ், யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் ஈமான் கொண்டாரோ அவர்களுக்கு மட்டும் அதிலிருந்து நீ உணவு கொடுப்பாயாக என்று சொன்னவுடன் அல்லாஹு தஆலா சொன்ன வார்த்தை என்ன? கால வமன் கஃபர ஃபஉமத்திஉஹு கலீலா. எவர்கள் நிராகரிக்கிறார்களோ, எனக்கு மாறு செய்கிறார்களோ அவர்களுக்கும் இந்த உலகத்திலே வாழக்கூடிய காலத்தில் நான் கொஞ்சம் கொடுப்பேன் என்பதாக சொல்கிறான். அதனால இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் அதான் ரஹ்மான் என்று யாரையும் பழி வாங்க மாட்டான். அவரவர்களுக்கு கொடுக்கக்கூடியதை கொடுத்து கொண்டே இருப்பான். ஏன்னா அவனிடம் இந்த உலகம் என்பது ஒரு பொருட்டே கிடையாது. அவனிடம் மறுமைதான் உண்மையிலே பொருட்டு. அப்போ இந்த உலகம் எதற்காக வேண்டி அல்லாஹ் வைத்திருக்கின்றான் என்றால், அவனுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்கள், அவனை வணங்கக்கூடியவர்கள், அவனை துதிபாடக்கூடியவர்கள், இவர்களுக்காகத்தான் அல்லாஹு தாலா இந்த உலகத்தை இயக்கி கொண்டிருக்கிறான். இந்த உலகத்தை அல்லாஹு தாலா இயக்கி கொண்டிருக்கிறான். எனவே நன்றி செலுத்தக்கூடிய அந்த பண்பை, அந்த குணத்தை, அந்த நல்ல பழக்கங்களை நம்முடைய வாழ்விலே கொண்டு வர வேண்டும். அதுதான் நமக்கு உச்சத்தை நம்மை கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கிறது. அல்லாஹுவை நம்மின் பக்கம் அல்லாஹு தாலா எப்படி நன்றி பாராட்டக்கூடிய என்பதாக வந்துச்சு. லஇன் ஷக்கர்தும் லஅஸீதன்னகும் வலஇன் கஃபர்தும் இன் அஸாபி லஷதீத். இன்னல்லாஹ ஷாக்கிருன் அலீம். நன்றி செலுத்தினா அல்லாஹ் நன்றி பாராட்டக்கூடியவனாக இருக்கான், அந்த உபகாரத்தை அதிகப்படுத்தக்கூடியவனாக இருக்கிறான். அதனால நன்றி செலுத்துவதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் பரக்கத், நிம்மதி, அதே போல உடலுக்கு ஆரோக்கியம், உடலில் மனதுக்கு நிம்மதி, இவை அனைத்தும் அல்லாஹ்வின் புறத்தில் கிடைக்கக்கூடிய பெரும் பெரும் நியாமத்துகளாக இருக்கிறது. எனவே அல்லாஹு தாலா தந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திற்கும் அல்லாஹுவை நன்றி செலுத்த வேண்டும். ஒரு முறை ஒரு மனிதர் ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுவிடம், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவரை பார்த்து சொல்கிறார்கள், அல்லாஹ்விற்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள் என்பதாக. அதற்கு அந்த மனிதர், எனக்கு அல்லாஹு தாலா எதை கொடுத்தான்? கால் கைகள் அவருக்கு ஊனமாக இருந்தது. எனக்கு அல்லாஹ் எதை கொடுத்தான்? நான் நன்றி செலுத்த வேண்டும் என்பதாக கேட்கும் பொழுது ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், சிறுநீர் கழிக்கக்கூடிய அந்த விஷயத்தை அல்லாஹ் லேசாக்கி வைத்திருக்கின்றான் அல்லவா, இதற்காக நன்றி செலுத்த வேண்டும் என்றார்கள். எனவே அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவது என்பது எந்த காரணமும் தேவையில்லை, அவ்வளோ அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கான். எனவேதான் நலவானதை உண்ணுங்கள், நல்ல விஷயத்தை பருகணும், ஹலாலான உணவை நமக்கும் சரி நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் நம்முடைய குழந்தைகளுக்கும் கொடுக்க வேண்டும். அதே நேரத்தில் அதை சாப்பிட்டு விட்டு அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பது சம்பந்தமாகத்தான் இந்த பாடத்தில் பேசப்படுகிறது. வாருங்கள் உள்ளே சொல்லலாம், உள்ளே சென்று கிதாபுடைய விஷயங்களை பார்க்கலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹல்லதீன ஆமனூ குலு மின் தய்யிபாத்தி மா ரஸக்னாக்கும். ஈமான் கொண்ட அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, நீங்கள் சாப்பிடுங்கள். மின் தய்யிபாத்தி, நலவான வஸ்துக்களிலிருந்து, நலவானதையே சாப்பிடுங்கள். மா ரஸக்னாக்கும், எதை நாம் உங்களுக்கு உணவாக தந்திருக்கிறோமோ அதிலிருந்து எந்த ஒன்றை நாம் உணவாக வழங்கியிருக்கிறோமோ அதில் நலவானதிலிருந்து நீங்கள் உண்ணுங்கள், சாப்பிடுங்கள் என்பதாக அல்லாஹ் கூறுகிறான். ஹாத்தபல் முஃமினீன, அல்லாஹ் முஃமின்களை பார்த்து கூறுகிறான். லி அன்னஹும், நிச்சயமாக அவர்கள், அல்லதீன யன்தஃபிஊன பித் தௌஜீஹாத்தி ரப்பானியா, அவர்கள் பயன்பெறக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். எதை கொண்டு? ரப்பானி, அல்லாஹ்வுடைய அந்த தௌஜிஹாத், அந்த கவனிப்பை, அல்லாஹ்வுடைய அந்த முன்னோக்குதலை, தௌஜிஹாத் வழிகாட்டுதல், ரப்பானி வழிகாட்டுதல், அதாவது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு விஷயமுமே நம்முடைய நலவுக்கு வழிகாட்டக்கூடியது தான். அல்லாஹு தாலாவுடைய புறத்திலிருந்து வரக்கூடிய வழிகாட்டுதலை கொண்டு பயன்பெறக்கூடியவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். எனவே அவர்களை பார்த்து அல்லாஹு தாலா முன்னோக்கி சொல்லுகிறான். பல் மானா, என்ன கருத்து? குலு யா ஐயுஹல் முஃமினூன், முஃமின்களை நீங்கள் சாப்பிடுங்கள். சாப்பிட வேண்டாம் என்று யாரையும் சொல்லவில்லை, நன்று சாப்பிடுங்கள்.
மினல் முஸ்தலத்தாத், மினல் முஸ்தலத்தாத், அதாவது நலவான வஸ்துக்களிலிருந்து. அதாவது இஸ்தலத்தன இஸ்தலத்த முஸ்தலத்தாத், அதாவது ருசி தரக்கூடிய திருப்தியான வஸ்துக்கள் இருந்து சாப்பிடுங்கள். ஒமா துவாப மின ரிசுக்கில் ஹலாலி, ஹலாலான உணவுகளிலிருந்து எந்த ஒன்று உங்களுக்கு, அதாவது மனதிற்கு நலவாக இருக்கிறதோ, ஒமா தாப எது நலவாக இருக்கிறதோ அப்படிப்பட்ட நலவான வஸ்துக்களில் இருந்து நீங்கள் சாப்பிடுங்கள். அல்லதி ரஸகக்கும் உல்லாஹு ஈயாஹு, எதை அல்லாஹு தாலா உங்களுக்கு தந்திருக்கின்றானோ, அல்லதி ரஸகக்கும் உல்லாஹு, எதை அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்கிறானோ, ஈயாஹு அவனே உங்களுக்கு, எதை அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்கிறானோ அதை அதிலிருந்து என்ன செய்யுங்க, அல்லாஹுக்கு அதை சாப்பிடுங்க, உங்களுக்கு சாப்பிட்டுக் கொள்ளுங்கள் என்பதாக சொல்றான். அப்ப இந்த இடத்துல மூமீன்களை பார்த்து அல்லாஹ் தஆலா முதலில் ஏவுகிறான். மூமீனான அடியார்களை பார்த்து அல்லாஹ் ஏவுறான், என்னது, நலவான விஷயங்களை சாப்பிடுங்க, அதே மாதிரி அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்க, ஹலாலான விஷயத்தை கொண்டு துவா ஏற்றுக்கொள்ளப்படுது, ஹராமான விஷயத்தை கொண்டு துவா மறுக்கப்படுகிறது என்பதாக சொல்லுகிறான். அதாவது ஹதீஸ்ல வந்திருக்கக்கூடியது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹு தாலா இன்னல்லாஹ தய்யிபுன் லா யக்பலு இல்லா தய்யிபன், அல்லாஹ் மிக நல்லவன், அழகானவன், அவன் நல்லதையே அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். அல்லாஹு தாலா நல்லவன், பரிசுத்தமானவன், அவன் பரிசுத்தமானதை தவிர எதையும் ஏற்றுக்கொள்வதில்லை. இன்னல் அல்லாஹு தாலா மோமின்களை ஏவுகிறான். எதை கொண்டு ஏவுறான்? பிமா அமர பிஹில் முர்சலீன், ரசூல்மார்களை கொண்டு எந்த விஷயத்தை அல்லாஹ் ஏவினானோ, ரசூல்மார்களுக்கு அல்லாஹு தாலா எதை கட்டளையாக பிறப்பித்தானோ அதே கட்டளையை மூமின்களுக்கும் கொடுக்கிறான். சூரத்துல் மூமினூன்ல யா ஐயுஹர் ரசூல் குலு மினத் தய்யிபாத் வஅமலு சாலிஹா இன்னி பிமா தஅமலூன அலீம். ரசூல்மார்களே, நீங்கள் நலவானதிலிருந்து சாப்பிடுங்க. யா ஐயுஹல்லதீன ஆமனு குலு மின் தய்யிபாத், அங்க யா ஐயுஹர் ரசூல் குலு மினத் தய்யிபாத் வஅமலு சாலிஹா, இன்னும் நல்லமல் செய்து கொண்டே இருங்கள், இன்னி நிச்சயமாக நான் நீங்கள் எதை செய்கிறீர்களோ அதை நன்கு அறிந்தவனாக இருக்கிறேன் என்பதாக அல்லாஹு தஆலா கூறுகிறான். அப்போ ஹலாலான உணவை, நலவான உணவை சாப்பிடச் சொல்லி அல்லாஹ் ரசூல்மார்களுக்கு கொடுத்த கட்டளையை போன்றே மூமின்களை பார்த்தும் அல்லாஹு தஆலா கொடுக்கிறான். மூமின்களுக்கும் அதே கட்டளையை அல்லாஹ் தஆலா செய்றான், பிறப்பிக்கிறான். யாருக்கு கொடுத்த கட்டளை? ரசூல்மார்களை ஏவிய ஏவல். ரசூல்மார்களுக்கு அல்லாஹு தஆலா ஏவிய ஏவலை போன்று மூமின்களை பார்த்தும் அல்லாஹ் ஏவுகிறான். மூமின்களுக்கும் அதே கட்டளையை பிறப்பிக்கிறான். இந்த இடத்துல அந்த அளவுக்கு நம்முடைய உணவு எப்படி இருக்கணும்? பொதுவாக உணவு என்றாலே என்ன, குழு சாப்பிடுங்கன்னா என்ன அர்த்தம்? அதில் 3 வகை இருக்கு. ஒன்று வாஜிப், அதில் ஒன்றாவது வாஜிப் இருக்கு. உதாரணமாக நம்மளை பாதுகாத்து கொள்றதுக்காக வேண்டி, நாம் வாழ்றதுக்காக வேண்டி சாப்பிட்றது. மேலும் நம்முடைய உடலில் சாப்பிடாதனால ஏற்படக்கூடிய இடையூறுகள் இருக்குல்ல அல்லவா? சாப்பிடலாம் என்ன ஆகும்? உடலில் சில பலகீனங்கள், இடையூறுகள், படுத்துருவோம், ஏன்னா சோர்ந்துருவோம், அப்படி எந்திரிக்க முடியாமல் உட்காந்துருவோம். அப்படிப்பட்ட விஷயங்களுக்காக சாப்பிடுவது வாஜிப். ரெண்டாவது சொல்கிறாங்க, சாப்பிடுறது சில இடத்துல சுன்னத். அப்படின்னா எப்படி? உதாரணமாக விருந்தாளிகள் வராங்க, அவங்களோட சேர்ந்து சாப்பிட்றது இருக்குது. சரி, மூணாவது விஷயம் இருக்குது, ஆகுமானது. அப்படின்னா என்னது? இடையில நம்ம ஏதாவது சாப்பிட்றோன்னு சொல்லி சொன்னால் அதெல்லாம் கூடும். ஆனால் இவைகளெல்லாம் ஹலாலானதாக சாப்பிட வேண்டும். ஏன்னு சொன்னால் நம்முடைய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு அது மிக ஒரு முக்கியமான ஒரு நிபந்தனையாக இருக்கிறது. ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுடைய ஹதீஸில் வருகிறது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, அல்லாஹ் பரிசுத்தமானவன், அவன் பரிசுத்தத்தை தவிர எதையும் ஏற்றுக்கொள்வதில்லை. ரசூல்மார்களுக்கு எதை கட்டளை பிறப்பித்தானோ அதே கட்டளையை மூமின்களுக்கும் அல்லாஹு தஆலா சொல்லி காண்பிக்கின்றான் என்று அந்த 2 ஆயத்துகளையும் ஓதி காண்பித்தார்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு குலு மின் தய்யிபாத்தி மா ரஸக்னாக்கும் என்று, அதுக்கு முன்னாடி குலு யா அய்யுஹர் ரசூல், யா அய்யுஹர் ரசூல் குலு மின் தய்யிபாத்தி வ அமலு சாலிஹா என்ற ஆயத்தை ஓதி காண்பித்து விட்டு பிறகு சொன்னார்கள், ஒரு மனிதன் நீளமான சஃபர் செல்கிறான், பிரயாணத்தில் நீண்ட பிரயாணம் போகிறான். நீண்ட பிரயாணம் என்பது அல்லாஹ்வை கவனத்தை ஈர்க்கக்கூடியது, அல்லாஹ் துவா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியது ஒரு பயணம். அந்த பயணத்தில் செல்லும் பொழுது அவனுடைய தலைமுடியெல்லாம் பரட்டை தலையாக இருக்கிறது. அல்லாஹு தஆலாவு சாதா சீதாவான முறையில், ரொம்ப படோடாபம் இல்லாமல் அல்லாஹுக்கு பிடித்த முறையில் அவனுடைய பயணம் இருக்கிறது. அப்போ அவனுடைய கையை உயர்த்துகிறான் வானத்தை நோக்கி.
யா ரப் யா ரப் யா ரப், ஓ என் அருள் பாலிப்பவனே, ஓ பரிபாலிக்கவனே, ஓ அல்லாவே என்பதாக அல்லாவிடம் வானத்தை நோக்கி கையேந்துகின்றான். மத்அமுஹு ஹராமுன், ஆனால் அவனுடைய உணவு ஹராமாக இருக்கிறது. மஷ்ரபுஹு ஹராமுன், அவன் குடிபானம் ஹராமாக இருக்கிறது. மல்பசுஹு ஹராமுன், அவனுடைய உடை ஹராமாக இருக்கிறது. அதுமோ உத்திபில் ஹராம், ஹராமை கொண்டு அவன் உணவும் கொடுக்கப்பட்டிருக்கிறான். ஹராமை சாப்பிட்டுருக்கான்னு சொல்லி சொன்னா இப்போ அண்ணா இஸ்தஜாபுலி யாலிக், அவனுக்கு எவ்வாறு பதில் கொடுக்கப்படும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ரசூலுல்லாஹி அவங்க சொல்லி காண்பித்தார்கள். அப்போ அந்த அளவுக்கு அந்த நிலையில் இருக்கக்கூடிய பொதுவாக அஸ்னான தன்னை வந்து என்னது பொதுவாக, அதாவது தன்னை அல்லாஹ்வோட இணைப்பதற்காக வேண்டி தன்னை சாதாரண ஒரு மனிதனாக நான் தன்னை ஆக்கிக் கொள்வது. அப்படிப்பட்ட நிலையில் இருந்தும் கூட அவனுடைய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அந்த அளவுக்கு துவா ஏற்றுக்கொள்ளப்படணும்னு சொன்னா நம்முடைய உணவு, நம்முடைய உடை, நம்முடைய சாப்பாடு, குடிபானம் எல்லாமே என்னது ஹலாலாக இருக்க வேண்டும் என்பது அல்லாஹு தாலாவுடைய கட்டளையாக இருக்கிறது. அதில் எந்த மாலும் செய்யக்கூடாது. அல்லாஹு தாலாவுடைய கட்டளையாக இருக்கு. அதுதான் அல்லாஹ் இங்கேயும் சொல்லி காண்பிக்கின்றான். நீங்க என்ன செய்யுங்க, குழு மின் தையிபாத்தி, குழு மின் தையிபாத்தி மா ரஸக்னாக்கும் என்பதாக அல்லாஹு தாலா சொல்லி காண்பிக்கின்றான். சரி, வஷ்குரு லில்லாஹி இன் குன்தும் இய்யாஹு தஅபுதூன். வஷ்குரு லில்லாஹி, இன்னும் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துங்கள். அல்லாஹ்வுக்கு நீங்க நன்றி செலுத்துங்கள். இன் குன்தும் இய்யாஹு தஅபுதூன், அவனையே நீங்கள் வணங்கக்கூடியவர்களாக இருந்தால் அல்லாஹ்விற்கு பரிசுத்தமான முறையில் முழுமையாக அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்கள் என்பதாக அல்லாஹ் கூறுகிறார். அல்லாஹ்க்கு என்ன செய்யுங்க, நன்றி செலுத்துங்கள். இதெல்லாம் சொல்லிட்டீங்க, இதெல்லாம் செஞ்சிட்டீங்க. சரி, அல்லாஹ்வுக்கு என்ன செய்யுங்க, இதோடு சேர்த்து நீங்க நன்றி செலுத்துங்கள்னு சொல்றான். அல்லாஹ் என்ன செய்யணும், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய பழக்கத்தை வைத்துக் கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்றான். அதாவது வஷ்குருல் இல்லானா அல்லாஹ்வுடைய நியாமத்திற்கு, வஷ்குருல்லாஹ, அல்லாஹ்வை, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்கள். அலா நிஅமிஹி, அவனுடைய நியாமத்துகளின் மீது, அவன் கொடுத்திருக்கக்கூடிய அருட்கொடைகள் மீது. அல்லத்தி, எப்படிப்பட்டது, லா துஹ்ஸா, எண்ணப்பட மாட்டாது, எண்ணி முடிக்க முடியாது. வைன் தஉத்து நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸூஹா, அல்லாஹ்வுடைய நியாமத்தை நீங்க எண்ணி பார்த்தீங்கன்னா அது எண்ணி முடிக்க முடியாத அவ்வளவு நியாமத்துகள் இருக்கு. லா துஹ்ஸூஹா என்பதாக அல்லாஹ் சொல்லுவோம். லா துஹ்ஸூஹா, அல்லாஹ்வுடைய நியாமத்தை எண்ணி முடிக்க முடியாது, அவ்வளவு நியாமத்துகள். இன் குன்தும் தஹுஸ்ஸூனஹு பில் இபாதத்தி, நீங்கள் வணங்குவதை கொண்டு அவனையே நீங்கள் குறிப்பாக்குகிறீர்கள் என்றால், அவனையே நீங்கள் வணங்கி கொண்டிருக்கிறீர்கள் என்றால் அவனுடைய நியாமத்துகளுக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள். அவனைத்தான் நீங்கள் வணங்குறீங்க, அவனைத்தான் அல்லாஹ்வா ஏற்றிருக்கிறீர்கள், அவனுக்கு தான் இபாதத் செய்றீங்க, அதான் செய்கிறோம். இது அல்லாஹ் உங்களுக்கு ஒரு தூண்டுதலை ஏற்படுத்துகிறான், ஒரு ரோஷத்தை ஏற்படுத்துகிறான். அவனையே நீங்கள் என்ன செய்யுங்க, வணங்குங்கள். வலா தஅபுதூன, மேலும் நீங்கள் வணங்காதீர்கள். வலா தஅபுதூன அஹதன் சிவாஹு, அவனை அல்லாமல் வேறு யாரையும் நீங்கள் வணங்கவில்லை என்றால், அதான் நீங்கள் அல்லாஹை மட்டும்தான் வணங்குகிறீர்கள், அவன் அல்லாது வேறு யாரையும் வணங்குவதில்லை என்றால் அல்லாஹுக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள். அவனுக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்க, அவனுடைய நியாமத்துகளுக்கு நன்றி செலுத்துங்க அப்படி என்பதாக அல்லாஹு தஆலா கூறுகிறார். ஏன்னா அல்லாஹுக்கு நீங்கள் அல்லாஹ் விளங்கக்கூடியவங்க, அல்லாஹ் அறிஞ்சவங்க, அல்லாஹ் நீங்கள் விளங்குறீங்கன்னு சொன்னால் அவனுக்கு நன்றி செலுத்துங்க. அப்படி நம்ம அதை தான் செய்கிறோம், அல்லாஹை தான் வணங்கி கொண்டிருக்கிறோம். அப்போ அதை செய்யுங்க என்பதை அல்லாஹு தஆலா சொல்கிறார். சரி, அதை தொடர்ந்து அல்லாஹு தஆலா அடுத்து சில ஹராமான வஸ்துக்கள், ஹராமான அந்த விஷயங்கள் இதெல்லாம் ஹராம் என்பதை இந்த ஆயத்தில் சொல்லி காண்பிப்பதை பார்க்கிறோம். பாருங்க, இன்னமா ஹர்ரம அலைக்கும், இன்னமா ஹர்ரம அலைக்குமுல் மைத்தத வத்தம வலஹ்மல் ஹின்சீர். அதான் சொல்ல, இன்னமான் ஹர்ரம அலைக்கும், உங்கள் மீது ஹராமாக்கியதெல்லாம், அல் மைத்தத்த, இறந்து போனதை, அறுக்கப்படாமல் தானாக செத்து போனது, வத்தம, இன்னும் ரத்தம், வலஹ்மல் ஹின்சீர், பன்றியினுடைய இறைச்சி, இவைகளையெல்லாம் அல்லாஹு தஆலா உங்கள் மீது ஹராமாக்கி இருக்கிறான். அதாவது மா ஹர்ரம அலைக்கும், உங்கள் மீது அல்லாஹு தஆலா ஹராமாக்கவில்லை, இல்லல் ஹபாயிஸ், அதாவது
கெட்டவைகளை தவிர அல்லாஹ் அவங்க மேல வேற எதையும் ஹராமாக்கல. கெட்ட வஸ்துக்களை தான் உங்கள் மீது அல்லாஹ் ஹராமாக்கி வைத்திருக்கிறான். கல் மைத்தத்தி, இறந்து போனதை போன்று. இறந்து போனது ஒரு கெட்டது, அதை சாப்பிடக்கூடாது. அதை அல்லாஹ் உங்களுக்கு ஹராமாக்கிக்கிறான். ஒத்தம், இனிமேல் ரத்தம். ஒல் அஹ்மல் ஹிசீர், பன்றியினுடைய இறைச்சி. இவைகளெல்லாம் கெட்டவைகள். இவையெல்லாம் கெட்டவைகள். இவைகளே அல்லாஹ் உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கான்? ஹராமாக்கி வைத்திருக்கிறான். பொதுவாக அல்லாஹ்வுத்தாலா என்ன செஞ்சிருக்கான்? தன்னுடைய உபகாரத்தை, தன்னுடைய ரிஸ்கை, தான் கொடுக்கக்கூடிய நலவான உணவுகளை அல்லாஹ் சொன்னதுக்கு பிறகு இன்னும் வழிகாட்டுறான், நல்லதே சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு. அப்போ எதெல்லாம் சாப்பிடக்கூடாது? மூத்தா போனது, தானாக மூத்தா போனது, அறுக்கப்படாம பிஸ்மி சொல்லி அறுக்கப்படாம தானாக மூத்தா போனது, அது மேலேருந்து விழுந்தாலும் சரி, அதுக்கு சூலா மாயுதால முன்ஹனி கத்து, கழுத்தில் அடிபட்டு செத்தாலும் சரி, மேலேருந்து விழுந்தாலும் சரி, இந்த மாதிரி பல இது, முட்டி கொல்லப்பட்டாலும் சரி, இப்படி பல விஷயங்கள் சொல்கிறான். அல்லது கீரி கிளிக்கு விலங்குகள் அதை கொன்றாலும் சரி. அப்போ இந்த இடத்துல அல்லாஹுத்தலா சொல்றது மைத்த, அதாவது நீங்க என்ன செய்யாதீங்க, சாப்பிடாதீங்க, இறந்து போனதை சாப்பிடாதீங்க. அப்போ வஹில்லலக்கும் செய்துல் பஹரி ஒ தாமுஹு மத்தா அல்லக்கும். ஆனால் அதே நேரத்தில் மாயுதால சொல்லும்போது கடலுடைய இந்த விலங்கினங்கள் வேட்டை உங்களுக்கு என்னது ஹலால் என்பதாக அல்லாஹ் சொல்றான். ஏன்னா ஹதீஸில் அம்பர் வருது, பெரிய ஹதீஸ் இன்ஷா அல்லாஹ், அது நம்ம நேரம் வரும்போது சொல்லுவோம். அதே மாதிரி வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போது மையத்தான உணவுகள் ரெண்டு ஹலால்னு சொன்னாங்க. ஒன்று அதாவது அல் சமக், மீன், இறந்து போன மீன். அல் ஜராத், வெட்டுக்கிளி, அது பெரிய வெட்டுக்கிளின்னு சொல்லுவாங்க, அரபு நாட்டு வெட்டுக்கிளி. அவைகளும் எனது ஹலால் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ அந்த ரெண்டே என்ன செஞ்சுருக்காங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹலால் ஆக்கி வச்சிருக்கிறாங்க. அப்போ அதனால மைத்தத்தை சாப்பிடாதீர்கள், அது என்னது நஜிஸான ஒன்று. அடுத்து ரத்தத்தை எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா, இந்த இடத்துல அல்லாஹ்வுத்தாலா சில விஷயங்கள் என்ன செய்யலாம்? ஹராமாக்குறான். முதல்ல என்னது? மையத்து. ரெண்டாவது தம்மு, இறந்து போனது. அதே போல் ஹிசீருடைய அந்த கறி, ஹிசீர் பன்றி இறைச்சின்னு சொன்னது வந்து இறைச்சிங்கும் போதே எல்லாமே உள்ள அடங்கிறது. ஏன்னா இறைச்சி தான் அது இருக்கிறதே முக்கியமானது. அதே ஹராமுங்கும் போது எல்லாமே அதை சுற்றி உள்ள அனைத்துமே ஹராம் தான். ஒமா உஹில்ல பிஹி கைரில்லா, அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லாமல் அறுக்கப்படக்கூடிய அந்த விலங்குகளும் ஹராம். அதாவது ஒமா துபிஹ லில் அஸ்னாமி, சிலைகளுக்காக அறுக்கப்படக்கூடியது. இந்த இடத்துல அல்லாஹ்வுடைய பேர் இல்லாமல் எதற்காக அறுக்கப்பட்டாலும் சரி, அல்லாஹ்வுக்காக அறுக்கப்பட்டால் மட்டும்தான் அதை சாப்பிடணும். சிலைகள்லாம் சிலைகள்னு இல்லை. உதாரணமாக ஒரு இறந்து போனவங்களுக்காக வேண்டி அறுக்கிறாங்க. இறந்து போனவங்களுக்காக அவருக்கு நன்மை போய் சேரட்டும்னு நடத்த வேற விஷயம். அவர்களுக்கே அவருடைய பெயரை சொன்ன, அவர்களுக்காக கொடுக்கிறேன், அவர்களை நியமித்து வைக்கிறது. அப்போ ஒமா துபிஹ லில் அஸ்னாம், சிலைகளுக்காக வேண்டி அறுக்கப்பட்டது. பதுக்கிர அலைஹிஸ்மு கைரில்லா, அதன் மீது அல்லாஹ்வுடைய பெயர், அல்லாஹ் அல்லாத பெயர் எதன் மீது சொல்லப்படுகிறதோ அந்த அந்த பிராணிகள், கவுலிஹிம், அவருடைய சொல்லை போன்று, பிஸ்மில் லாத்தி உல் உஸ்ஸா. இப்போ அறுக்கப்படும் போது அவங்க நினைச்சுவாங்க லாத் உஸ்ஸாவுடைய பெயரை சொல்வார்கள். லாத் உஸ்ஸாவுடைய பெயர்களை சொல்வார்கள். ஏற்கனவே அவங்களுடைய பழக்கங்களில் உள்ளது. அவருடைய பழக்கங்களில் உள்ளது. அறுக்கும்போது சிலைகளுடைய பெயரை சொல்லி அறுப்பாங்க. ஆக உஹில்லாங்கிறது வந்து அகல்ல இஹ்லால்னாலே சத்தத்தை கூட்டி சொல்றது. அறுக்கும்போது அவங்களுடைய கடவுளை பேரை சொல்லி சப்தமாக என்ன செய்வாங்க? அறுப்பாங்க. சப்தமாக அறுப்பாங்க, அந்த பேரை சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட விஷயங்கள். அதனால அல்லாஹ் அல்லாத பெயர் சொல்லி அறுக்கப்பட்ட அந்த உணவினங்களும் ஹராமாக இருக்கிறது. அல்லாஹ் அல்லாத பெயர் சொல்லப்பட்டு அறுக்கப்படக்கூடிய உணவினங்கள் இவைகளும் ஹராமாக இருக்கிறது. சரி, இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க என்னது? இப்போ 5 விஷயமாச்சு, உதாரணமாக 4 விஷயமாச்சு. மைத்து, முதல் விஷயம் மைத்து, இறந்து போனது, அதை என்ன செய்யக்கூடாது? சாப்பிடக்கூடாதுங்கிறது தெரிஞ்சிச்சு. ரெண்டாவது விஷயம் தம்மு, ரத்தம். ரத்தம் வந்து என்னது? ரத்தம் சாப்பிடக்கூடாது. மூன்றாவது விஷயம் சொல்லும்போது மையத்துடைய விஷயத்தில் நம்ம ஏற்கனவே சொன்னோம். மையத்துடைய விஷயத்தில் ஹலால் வந்து என்னது? தம்மு, அதே மாதிரி இது மிஸ்க், அதாவது மீனும், அதே மாதிரி வெட்டுக்கிளி என்பதாக சொன்னோம். அதே நேரத்தில்
ரெண்டாவது விஷயத்து அது ரத்தம். ரத்தத்துடைய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அது ஹராம், அது ஜம்மு, அது வந்து நஜீஸுங்கிறது எல்லாருமே என்னது இத்திஃபாக்காக இருக்காங்க. அதில் வந்து என்ன செய்யப்பட மாட்டாது, சாப்பிடப்படவும் மாட்டாது, அதை கொண்டு பிரயோஜனம் எடுக்கப்பட மாட்டாது என்பதாக வருது. ஆனால் அதே நேரத்தில் ஆட்டுடைய ரெண்டு இது கபிது திஹால்மாங்க, பக்காத்து ஈரல் அந்த மாதிரி, அதாவது பல்குத்தின்னு ஒன்று சொல்லுவாங்க, அந்த ரெண்டும் வந்து என்னது ஹலால். சரி. அடுத்து வந்து மூணாவது சொல்லும்போது ஒரு அஹமல் ஹின்சீர். அப்போ உம்மத்து முழுமையாக எனது ஒன்றுபட்டிருக்குது. ஹின்சீருடைய உணவு ஹராம், அந்த கறி இருக்குது ஹராம். இந்த இடத்துல கறின்ற கொண்டு இருக்கிறது அது வந்து பிரயோஜனத்தில் கூடது. பொதுவாக ஏதோ கறி தான் என்ன செய்யும் மெயினான பிரயோஜனம். நம்ம அதனால மெயினை சொல்லிட்டதுனால சைடு அனைத்துமே என்னது ஹராமு நஜீசதை இது பண்ணக்கூடாது என்பது தெரிஞ்சது. சரி. அடுத்து நாலாவது ஒமா ஒஹில்ல பிஹி கைரில்லான்னு சொன்னோம். இதில் பொறுத்த வரைக்கிறது அல்லா அல்லாத அவங்க சிலைகளுக்கு முன்னாடி அறுக்கக்கூடியதெல்லாம் இருக்குது. அதே மாதிரி சில ஈசா அலை இஸ்லாத்தை பேரை சொல்லி அறுக்கிறது. இது போன்று அல்லா அல்லாமல் எதையெல்லாம் சொல்லி அறுக்கப்படுகிறதோ அனைத்தும் ஹராமாக்கப்படுகிறது. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அலி பின் அபி தாலிப் தான் கேட்கப்பட்டுச்சு. நீங்கள் வந்து சொன்னாங்க இருந்தானவங்க, நீங்கள் யூதர்கள் நசாராக்களை அல்லாஹ் அல்லாத பெயர்களை கொண்டு அவர்கள் அறுத்து சாப்பிட்றத பார்த்தா நீங்கள் என்ன செய்வீங்க, சாப்பிடாதீங்க, ஏன்னா அது சாப்பிடாதீங்கன்னு சொன்னாங்க. அடுத்து ஐந்தாவது மூல்தர், அதனுடைய சட்டை என்பதாக வரும். சரி, இப்போ 4 விஷயங்களை பார்த்து. சரி, அடுத்து ஃபமனில் துர்ர கைர பாகி வலா ஆதின். எவர்கள் எந்தவித வரம்பு மீறுதலும், அதே மாதிரி பாகினா எனது அநியாயம், பாகினா வரம் மீறுதல் அநியாயம் இல்லாமல் நிர்பந்தத்துக்குள்ளாக்கப்படுகிறாரோ அவரை தவிர அவருக்கு ஹலால், அவருக்கு ஃபலா இஸ்மா அலை, அவருக்கு எந்த குற்றமும் கிடையாது. ஃபமனில் அல் ஜஅத்து லரூரத்துன். எவரை அவசிய தேவை அதன் பக்கம் இழுத்து சென்று விட்டதோ, இலா அக்லி ஷையும் மினல் முஹர்ரமாத், ஹராமாக்கப்பட்டவர்களிலிருந்து ஒரு வஸ்துவை சாப்பிடும் நிலையை எது அவர்கள் இழுத்து சென்று விட்டதோ, பிஷரத்தி ஒரு நிபந்தனையோடு, அல்லாஹ் யக்கூன சாயன் ஃபி ஃபசாதின், குழப்பத்தை விளைவிப்பதற்காக வேண்டி அல்லாமல் இருக்க வேண்டும். குழப்பத்தை விளைவிக்கிறதுனா என்னது, குழப்பத்தினால அவன் செய்யாமல் இருக்கணும். அதே மாதிரி அவனுடைய பிரயாணம் சொல்கிறோம், பயணத்தில் புத்தாத்தரிக்கு இந்த மாதிரி கெட்ட விஷயத்துக்காக கிளம்பி போகிறான், கெட்ட நிலைக்காக போகிறான், என்ன நிலையில என்பதாக இருந்தாலும் என்னது அந்த நேரங்களில் என்னது அந்த குழப்பத்திற்காக வேண்டி அவன் முயற்சிக்காதவனாக இருக்க வேண்டும். ஒலாமுத்த ஜாவிசன் மிக்கதார் ஹாஜத்தி. அப்போ தேவையுடைய அளவை விட என்ன செய்யக்கூடாது, சாப்பிடும்போது தாண்டி விடக்கூடாது. ஒலாமுத்த ஜாவிஸ் மிக்கதார் ஹாஜத்னா தேவையின் அளவை தாண்டி விடக்கூடாது என்பதாக சொல்லப்படுது. அப்போ 5வது மசாலா சொன்னோம், அதாவது நிர்பந்தத்தில் உள்ளானவன் அதன் பக்கம் சாப்பிடப்பட சொல்லி நிர்பந்தம் ஆக்கப்படுறான், அவனுடைய தேவை அதன் பக்கம் அழைத்து செல்லுது. ஒருத்தர் நிலைகள் ஏற்பட்டு சாப்பிடலன்னு சொன்னால் அப்படி மௌத்தா போயிட்டு அவன் குற்றவாளி ஆயிடுவான். அப்போ பொதுவாக வந்து முல்தர் நிர்பந்திக்கப்பட்டவன் என்றது ஒன்று யாராவது அவனை நிர்பந்திக்கிறது, ரெண்டாவது அவனுடைய பசி அவனை நிர்பந்தி விட்டும், மூணாவது ஏழ்மை அவனை எதுவுமே அவனுக்கு கிடைக்காம போகிறது. இந்த 3 விஷயம் என்ன செய்யும் ஒரு மனிதனை இந்த ஹராமின் பக்கம் முல்தர் ஆக்கணும். சரி. அப்போ இந்த வகையில் ஏதாவது இருந்துச்சு கிடைச்சிச்சுன்னு சொன்னால் என்னது அதுக்கு அவருக்கு அந்த இது வந்து நீங்கிடும், அவர் முல்தருங்கிறது வந்து வெளியே வந்துடுவார். அப்போ ஃபலா இஸ்மால் இப்படி செஞ்சு சாப்பிட்டாருன்னு சொன்னால், இந்த நிலையில் சாப்பிட்டால் அவர் மீது குற்றம் கிடையாது. ஐ ஃபலா உக்கூபத் அலைஃபில் அக்லி, அதை சாப்பிடுவதை கொண்டு அவருக்கு எந்தவித குற்றமும் அவர் மீது எழுதப்பட மாட்டாது, எந்த குற்றமும் எழுதப்பட மாட்டாது. இருந்தாலும் சாப்பிடுறதுங்கிறது மிக்குதார், எந்த அளவோ அதை மட்டும் சாப்பிட்டு கொண்டால் போதும் என்பதாக சொல்லப்படுகிறது. அதை விட அளவு தாண்டி வயிறு நிறைய என்பதாக இல்லை, அதனால் எவ்வளோ சாப்பிடணுமோ அளவுக்கு சாப்பிட்டு கொள்வது. அதே மாதிரி ஆதின் பாகின்னு சொன்னோம், அதாவது தவறான விஷயத்துக்காக வேண்டி போகக்கூடிய கூடாது என்ன, அதே மாதிரி ஃபசாதை ஏற்படுத்துறதுக்கு, இந்த மாதிரி விரோதத்தனத்தை கொண்டு வர்றதுக்கு இப்படிப்பட்ட நிலையில் இல்லாமல் இருக்கணும். ஆனால் அவன் பாவியாக இருந்தால் கூட எனக்கு சாப்பிட்றதுக்கு அவனுக்கு அனுமதி இருக்குது நிர்பந்தத்தில். சரி. பலா ஹுகுபத் அலைஃபில் அக்லி, அந்த இது சாப்பிடுவதனால அவனுக்கு எந்த தண்டனையும் கொடுக்கப்பட மாட்டாது, எந்த தண்டனையும் அவனுக்கு தண்டிக்கப்பட மாட்டாது. சரி. இன்னல்லாஹ் கஃபூர் ரஹீம், நிச்சயமா அல்லாஹ் தஆலா கஃபூர் ரஹீமாக இருக்கிறான், மன்னிக்கக்கூடியவனாகவும் இருக்கிறான், இரக்கம் காட்டக்கூடியவனாகவும் இருக்கிறான். யக்ஃபிரு துனூப, அல்லாஹ் பாவங்களை மன்னிக்கக்கூடியவன், வயர்ஹமுல் இபாத, அடியார்களை இரக்கம் காட்டுபவன், வமின் ரஹ்மத்திஹி, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தில் இருந்து தான் அன்ன
அன் அபாஹல் முஹர்ரமாத் வக்தல் லரூரத்தி. அதாவது அவசியமான நேரத்தில் ஹராமாக்கப்பட்டவைகளை கூட அல்லாஹு தாலா ஆகுமாக்குகிறான் அல்லவா. அது அவனுடைய ரஹ்மத்திலிருந்து கட்டுப்பட்டது, அவனுடைய அல்லாஹ்வுடைய கருணை, அவனுடைய இரக்கத்திலிருந்து கட்டுப்பட்ட ஒரு விஷயமாக இருக்குது. அதனாலதான் இன்னைக்கு அதை சாப்பிட சொல்லி அனுமதி கிடைக்குது. அப்போ அதனால நிர்பந்த நேரத்தில் அனுமதி கொடுத்திருக்கிறது அல்லாஹ்வுடைய பெரிய ரஹ்மத், கருணையாக இருக்கிறது. அது எந்த சந்தேகமும் கிடையாது. இப்போ எது ஹலால் ஆகிட்டோ அது ஹலால், எது ஹராம் ஆகிட்டோ அது ஹராம். எது ரெண்டுக்கு மத்தியில் மௌனமாக இருக்கிறதுல என்ன சொன்னாங்க, நீங்கள் முஷ்தபாத்துகளை விலகிக் கொள்ளுங்கள், விலகிக் கொள்ளுங்கள்னு சொன்னாங்க. அப்போ இந்த மாதிரி என்னது, எது நிர்பந்த நேரத்தில் தேவைப்படுதோ அது என்னது அல்லாஹ் தஆலா அந்த நேரத்தில் ஹலாலாக்கி வச்சிருக்கிறது, அதை சாப்பிட அனுமதி கொடுத்திருக்கிறது. இது பெரிய ஒரு உதவியாக இருக்குது, அவனுடைய ரஹ்மத்தாக இருக்குது. ஒரு காயிதா கூட சொல்லுவாங்க, அல் லரூரத்து துபீஹில் மஹ்தூராத். அல் லரூரத் அவசியம் என்பது மஹ்தூராத் தடுக்கப்பட்டவைகளை கூட என்னது ஹலாலாக்கிவிடும், ஆகுமாக்கிவிடும் என்பதாக அர்த்தம். ஆகுமாக்கும், சாப்பிடுறதுக்கு ஆகுமாக்கும், சாப்பிடுறதுக்கு அனுமதி இருக்கிறது. எனவே இந்த ஆயத்தில் எது என்று ஹலாலான உணவை சாப்பிடுங்கள், நல்லதையே சாப்பிட்டு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்கள், அதே நேரத்தில் ஹராமான விஷயங்களை தொடாதீர்கள், அதன் பக்கமே நெருங்காதீர்கள் என்பதாகவும் அல்லாஹ் சொல்லிவிட்டான். நிர்பந்த நேரத்திலே அதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது, நிர்பந்தம் ஆயிடுச்சு. இன்னைக்கு பொதுவாக உதாரணமாக மக்கள் மருந்துகள் சாப்பிட்றோம், நிறைய மருந்துகள். அந்த மருந்துகள்லாம் என்னது, அதில் நிறைய விஷயங்கள் ஆல்கஹால் கலக்குது, சில விஷயங்கள் அதாவது நஜிஸானது கூட கலக்கிறாங்க, ஹராமாக்கப்பட்டதை கூட சில நேரம் மருந்துகளில் யூஸ் பண்ணுறாங்க. அதற்கு அனுமதி கொடுத்ததுக்கு காரணம் என்ன, நிர்பந்தம். நிர்பந்தத்துக்காக வேண்டி, அது நோய், அதுக்குரிய நிர்பந்தத்துக்கு அதான் மருந்துங்கும் போது அதை பயன்படுத்துறதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. அதனால் எவ்வளவு தேவையோ அவ்வளோதான் பயன்படுத்தணுமே ஒழிய அதற்கு எல்லை மீறிவிடக்கூடாது. அதுக்கு எல்லை என்ன செஞ்சக்கூடாது, மீறிவிடக்கூடாது. ஆரம்ப காலகட்டத்தில், அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பின்னாடி ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும், ஏதாவது கால் கையை வெட்டி எடுக்கணும்னு சொன்னால் அப்போ மயக்க மருந்து இன்னைக்கு மாதிரி கிடையாது. அப்போ சாராயத்தை, மதுவை குடிக்க சொல்லுவாங்க. அதை குடித்தோன்னா அவங்களுக்கு அந்த வலி தெரியாது, எடுத்துருவாங்க. அது அப்துல்லா பின் ஹஜ்ரத் உர்வா பின் சுபைர் ரலியல்லாஹு அன்ஹுடைய கால் எடுக்கப்படும் போது அதே போல் குடிக்க சொல்கிறாங்க, ஹஜ்ரத் அப்துல்லா பின் சுபைருடைய தம்பியுடைய கால். அப்போ அவங்க என்ன செய்யலாம், இதனால் குடிக்க முடியாது, நான் தொழுகையில் இருக்கும்போது எடுத்துருங்கிறாங்க. சஜிதாவில் இருக்கும்போது அவங்களுடைய கால் எடுக்கப்பட்டதாக நம்ம சரியத்தில் சீரத்தில் நம்ம படிக்கிறோம். அப்போ அதனால் என்னது, எது ஹலாலாக்கப்பட்டதோ அதை சாப்பிடணும், அதுக்கு நன்றி செலுத்தணும். ஹராமாக்கப்பட்டதை முழுமையாக தவிர்த்து கொள்ளணும். நிர்பந்த நேரத்தில் எவ்வளோ அனுமதியோ அதை பயன்படுத்திக்க சொல்லி அல்லாஹு தஆலா அனுமதி கொடுத்திருக்கின்றான். அல்லாஹு தஆலா ஹலாலானதை சாப்பிட்டு ஹலாலானதையே உண்டு அவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. ஹராமானதை விட்டு நம்மை முழுமையாக அல்லாஹ் பாதுகாத்தருள்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.